இது வரைக்கும் இருந்த சிஎம்லயே ஒரு மராத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 3 கிலோமீட்டர் ஓடின சிஎம் தமிழ்நாட்டுல இந்தியாவிலே ஒரே சிஎம் நம்மளுடைய சிஎம் திரு சி ஜோசப் விஜயானந்த் தான். போடா பேசும்போது அதை நாம படுத்துறது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. சார் 30 பேர் உயிரிழந்தாங்க சார். அடடி ஐயவே புயல் வேகத்துல போயிட்டு இருக்கு. இது மணலாரி வந்தப்படா சாமி. 3 கிலோமீட்டர் ஓடின சிஎம் அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன வேணும் ஓடடா. நிக்காம போட்டு 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 எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு நமக்காக அம்பட்டு பேரும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. 3 கிலோமீட்டர் ஓடின சிஎம் தமிழ்நாட்டுல இந்தியாவிலே ஒரே சிஎம் நம்மளுடைய சிஎம் திரு சி ஜோசப் விஜயானந்த் தான். பாராநாய அங்க பாராநாய. ஏங்க இங்க ஒரு ஆமை உட்கார்ந்தது எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. அதாவது இது வரைக்கும் இருந்த சிஎம்லயே ஒரு மராத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 3 கிலோமீட்டர் ஓடின சிஎம் தமிழ்நாட்டுல இந்தியாவிலே ஒரே சிஎம் நம்மளுடைய சிஎம் திரு சி ஜோசப் விஜயானந்த் தான். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட். நான் ஈசிஆர்ல இருந்து வரேன். நம்ம சிஎம் சார் தான் தொடங்கி வச்சாரு. மாஸ்டர், எதுக்கு உங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு நடுத்தருக்கு வந்திருக்கீங்க? விஷயம் இருக்குது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போறது சிரிப்பு ஆசனம். வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகுன்றது பெரியவங்க சொன்னது. நாம மட்டும் சிரிக்காம தெருவுல போற வாரவங்க எல்லாருமே சிரிச்சாங்கன்னா எல்லாருமே நோய் இல்லாம இருக்கலாம் இல்லையா? 52 வயசுனா நம்பாதீங்க சார். 18 வயசு கூட ஆகல சார். எதுக்கு ப்ளீஸ் பெரிய பெரிய வார்த்தைகளா சொல்றீங்க? நீங்க ரெண்டு பேரும் குழந்தைங்க மாதிரி. உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் யாரு? அஜுஜோ உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் யாருமா? அஜுஜோ அஜுஜோ 52 வயசுனா நம்பாதீங்க சார். 18 வயசு கூட ஆகல சார். மிஸ்டர் டீச்சர், என் வெளி தொடர்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. ஆடும். ஏண்டா கெழுட்டு நாயே, நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு. உனக்கு இளம ஊஞ்சல் ஆடுதா? காட்டுறா பாருங்க. எங்க பெரியவரை திட்டுறீங்க? ஆஹா தெரியாம கடனை வாங்கிவிட்டு அப்படி விரட்டி விரட்டுன்னு விரட்டி வரானே. காலையில இவனால 5 கிலோமீட்டர் ஓட வேண்டி இருக்கு. கடை வாங்கினேன் போனா ஓட்டப்பந்தத்துல சேருங்க கப்பு வாங்கிடலாம். ஐயோ இந்த ஊருக்குள்ள மொத்தமே 4 தெருவு இருக்கு. இதே ஒரு மனுஷன் எத்தனை தடவை சுத்தி வரலாம். போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி எடுக்கிறோம். பாட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா, அதிரடி கலப்பட்டுமா? மானம் கெட்ட போல. போதை ஒழிப்பிற்காக ஒரு முயற்சி எடுத்திருக்காருன்னா கண்டிப்பா வரவேற்கத்தக்கது. அவரை பின்பற்றுகின்ற ரசிகர்கள் எல்லாரும் ரீல்ஸ், சரக்கு இந்த மாதிரி நிறைய இளைஞர்கள் பலியாகி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அவரை பின்பற்றுபவர்கள் அனைவருமே மது பழக்கத்தையும் போதை பழக்கத்தையும் விட்டாலே தமிழ்நாட்டில் போதை இல்லாத தமிழ்நாடு உருவாயிரும். லிக்கர் கல்ச்சர் அதை தூக்கி எறியணும். மட்டுமின்றி அவருடன் பயணித்த ஆதவ் அர்ஜுனாவின் கைப்பையிலும் மதுபாட்டில் இருந்ததால் அவரையும் முழுமையான சோதனை செய்து அதை அப்புறப்படுத்திய பிறகுதான் இந்த பயணத்தில் பயணிக்க முடியும் என தெரிவித்தனர். இது வரைக்கும் லிக்கரை நான் தொட்டதே கிடையாது. நீயாடா ஸ்மோக் பண்ணதே கிடையாது. ட்ரக்ஸ் பார்த்தது கூட கிடையாது. என்னடா பழக்கம்? கஞ்சா பழக்கம். கஞ்சாவா? போதை பழக்கமா? போதை பழக்கம் கெட்ட பழக்கமா? அதான் அடிக்கும் போது ஒருத்தர பழகி அப்படியே பழக்கம் நீயே இந்த பழக்கம் சொன்னியாடா. ஒரு தண்ணி அடிச்சானா வாசம் வந்துடும், தம் அடிச்சானா வாசம் வந்துடும். இதுல வாசமே தெரியறது இல்ல. உதாரணத்துக்கு கூல் லிப்புங்கிறாங்க. இந்த வயசுல குளிர் ஊதோட வாயில வச்சின்னா கிளாஸ்ல கவனிக்க முடியல. பச்சா நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியுதுன்னு வச்சேங்க சார். நான் கான்சென்ட்ரேஷனுக்காக குளிர் ஊதோட யூஸ் பண்றியா? ஆமா, அப்படி சுருன்னு ஏறுதா, அது நல்லா இருக்கு. 52 வயசுனா நம்பாதீங்க சார். 18 வயசு கூட ஆகல சார். பொம்பளைன்னு பாக்குறேன், மரியாதை கேட்டுங்க. நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து தமிழ்நாடு மனிதவளத்துறை அமைச்சர் சரத்குமார் போதைப் பொருள் பயன்படுத்துவது போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து கஞ்சா விட்டு பிடிபட்டுள்ளார். இவர் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டே கஞ்சா வியாபாரம் செய்தது தெரிய வந்துள்ளது. 500 கிலோ கஞ்சாவை வீட்டில் பதுங்கி வைத்திருந்த அவர் போலீசிடம் பிடிபட்டார்.
சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது என்னையா அது? என்னடா சரக்கு மிக்ஸ் பண்ணி டேக்ஸ் மில் ஏற்றி வந்துருக்கா? ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. நாங்க ஐபிஎல் மேட்ச்க்கு ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் சம்திங் போயிருந்தோம். ஒரு டேப்லெட்டை கிரஷ் பண்ணி அதை கொடுக்குறோம். மாத்திரை, விட்டமின் மாத்திரையா? போதை மாத்திரை. இறங்க திருப்பி ஏத்திக்கிட்டே இருக்கு. மாதிரி ஒரு பாப்பா வந்து டேப்லெட் முழுங்க மாட்டா, அதை துப்பிடுறா அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை வந்து அதை கிரஷ் பண்ணி அதை இதுக்கு தண்ணியில கலந்து அதை பாப்பாக்கு கொடுக்கணுன்றதுக்காக அந்த இருக்கிற டைம்ல பாப்பாவுக்கு ஃபீட் பண்றதுக்கு எங்க வீட்ல இருந்து கிளம்பி போகும்போது அதை நம்ம கிரஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரிலாம் ப்ளீஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆனா உடம்பு சரியில்லாத 1.5 வயசு பாப்பாவை எதுக்கு நீங்க ஐபிஎல் ஸ்டேடியத்துக்கு கொண்டுட்டு போனீங்க? 1.5 வயசு பாப்பாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா யாரும் டேப்லெட் கொடுக்க மாட்டாங்க, சிரப் அந்த மாதிரிதான் கொடுக்க சொல்லுவாங்க. ஆனா நீங்க அவ்வளவு பெரிய ஹார்டான டேப்லெட் அப்படி அழகா பொடி மாதிரி மாவு மாதிரி எப்படி உங்களால ஏடிஎம் கார்டுல சக் சக் சக்கு நறுக்கி பொடி பண்ண முடியுது? அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வீடியோ பார்த்தோன்னா பழைய வீடியோ 2 வருஷத்துக்கு மூடை எடுத்த வீடியோன்றாரு. இவரே வந்து மாட்டிக்கிட்டாரு. அப்ப 2 வயசு உள்ள குழந்தைக்கு எந்த டாக்டரும் வந்து மாத்திரை போட சொல்லி சஜஷன் பண்ணுவாரா? சரி, அந்த வீடியோல பாப்பாவை எங்கேயுமே காணுமே. பாப்பா அழுகுறாங்க, உடம்பு சரியில்லை, நீங்க பக்கத்துல வச்சுட்டு பாப்பா இரு பாப்பா தான் அப்ப நசுக்கி தரேன்னு சொல்லிட்டு பாப்பா இருக்கணும்ல, பாப்பாவை காணுமே இல்லையே. ஆனா இவர் என்ன பண்றாரு, பாராஷூட் மாத்திரை இருக்கல அதை வந்து நசுக்கி கசக்கி, என்ன அது ஏடிஎம் கார்டு தான் நீங்க யூஸ் பண்ணீங்களோ? இல்லைங்க, அப்போதைக்கு கிடைச்ச பொருள் அதாங்க. அப்புறம் காசு 500 ரூபாய் வச்சுன்னு இதெல்லாம் போட்டு அப்படியே தடவி சும்மா அப்படியே ஒரு ஷேப் பண்ணி அப்படியே ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரக்ஸ் எப்படி ஒருத்தன் பண்ணோம்னா அந்த ஸ்டைல வந்து கிசாயினை வந்து இவர் வந்து ஊதிரிக்கிறாரு. ஆனா இதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு பார்த்தியா, மாத்திரை நசுக்கி கொடுத்தான் குழந்தைகிட்டாரு. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. 2 வயசு குழந்தைங்க மாத்திரை கொடுக்க சொல்லி எந்த டாக்டருங்க சொன்னா? அவனால டாக்டரா இல்ல அவன் ஒரு சைக்கோவா எவன் சொல்லலாம்? அதாவது பார்த்தோன்னா 2 வயசு குழந்தைங்க மாத்திரை கொடுக்க சொல்லி எந்த ஒரு டாக்டர் வந்து சஜெக்ஷன் பண்ண மாட்டாரு. அப்ப இவர் பொய் சொல்றதுன்னு பார்த்தோன்னா ஒரு ஆதாரமா நம்பகத்தன்மையா சொல்லுங்க. நீங்க சொல்ற பொய் பார்த்தோன்னா இன்னும் அது வந்து உண்மைன்ற பேர் தான் வந்து ஃபார்ம் ஆகுது. ஆஹா, சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்களே. இந்த ஏரியாவில் கொஞ்சம் எச்சரிக்கையா தான் தெரியணும். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன், மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அது என்ன சோமபானமா நாட்டு சரக்கா? அது சின்ன பசங்க பெரியவங்க எல்லாரும் குடிக்கிற உற்சாக பானம் தான். ஓ, உற்சாக பானம். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன், மேலும் எனது குடும்பத்தினரை நண்பர்களையும். நானும் இந்த நிமிஷத்துல இருந்து குடிக்கிறதுல முடிவு பண்ணிட்டேன். நிஜமாவா? இந்த சந்தோஷமான நேரத்தை விசேஷமா கொண்டாடா. எப்படிடா? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. என்ன இன்னைக்கு போத புடனி வரைக்கும் ஏறுது? இப்படியே வெளியில போய் கேவலப்படுறதுக்கு கண்ணசர அப்படியே பாய வச்சு படுத்துட்டோம்னா காலையில போய் ஜோலியை பாத்துக்கலாம். ஆமாமா, நேத்து குடிச்ச சாராயம் இல்ல சாராயம், அது ரொம்ப மோசமான சரக்கு, எகிரி அடிச்சு புரியாரப்ப நல்லா வழங்குறவனா தண்ணியமா தான் இருப்பான். தண்ணியாதான் அவன் தண்ணி தான் ஓடுது, உடம்புல ரத்தம் ஓடல, சாராயம் ஓடிக்கிட்டு இருக்கானுக்கு தெரியுமா உனக்கு? முதல்ல இத நான் எங்கேயோ பாத்திருக்கிறேனே. நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னதாகவே தீட்டிய திட்டங்கள் ஒய்யா உண்மை நினைச்சேன் சரி. சார் DRA வர சார் DRUG ட்ரக்ஸ் அப்படின்னா சொல்றோம். என்ன படிச்சிருக்க நீ? BA. ஓ, இன்னும் 10 வருஷத்துக்கு அதையே படி. அவனா பண்றான், அவன் கேரக அப்படி இருக்கு.
ஆணி போய் ஆடி போய் ஆவணி வந்துச்சுன்னா டாப்பா வருவான்னு பட்டிக்காடு ஜோசியர் சொல்லியிருக்காரு. நம்ம ஒண்ணு சொல்ல போய் அவன் ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டான்னா அப்புறம் அழுது என்ன பிற. இந்த சென்டிமெண்ட் சொல்லியே இவன் எஸ்கேப் ஆகுறான்டா. போடா வாடா ஏச்சா போடா. என்ன சேர்ல உட்கார். ஐயோ பரவாயில்லைங்க, நான் இப்படி இந்த விஷயத்துல நான் ஒரு சோசியலிஸ்ட். குடி தண்ணி ஊத்துறதா வேண்டாமா? ஐயோ வேணும். இல்லைங்க வேணும். அதான உனக்கு ரொம்ப ஓவர் ஆயிருச்சு, பேசாம போய் ரெஸ்ட் எடு. போடுற உட்கார வச்சு ஊத்தி கொடுத்ததுக்கும் வேலை காட்டிட்டியாடா. ஊரு வீரர்களுக்குள்ள வச்சிருக்க போறான்டா. காந்தி சிலைட் வச்சிருக்கானு முக்கியமா பாக்கணும். அட்டகாசமான அண்ணன், அசால்ட்டான அண்ணன், இது அசத்தமான அண்ணன், சத்தியான இது அபூர்வ அண்ணன், இது அம்சமான அண்ணன். இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. அவன் இன்னும் திருந்தல மாமா. ஏன் இங்க உட்கார்ந்த என்னடா? 4 வருஷமா இப்படிதானே உட்கார்ந்த? ஐயோ நான் இப்போ மேடம் நான் வீட்டுக்கு போனேன் மேடம். வீட்டுக்கு நான் வாழ்வோ சாவோ உன் கூட தான் நரேஷனுக்கு. வீட்டுக்குன்னா என்னடா சவுண்ட் குடுக்குறீங்க? தலைவரே பொதுக்குழு கூட்டி இருக்கிறோம். நீங்க இந்த பொண்ணை வச்சிருக்கிறதே தொண்டனுக்கு பிடிக்கல. அவனுக்கு பிடிக்கலன்னா விடு, எனக்கு பிடிக்குது. தொண்டனுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். என்ன நீ பெரிய தொண்டை? தினம் 5 ரூபாய் டீ செலவுக்கு என்கிட்ட வாங்கிட்டு போற, உனக்கு நான் பதில் சொல்லணுமா? என்ன அப்படி பேசுற? அப்படித்தான் சொல்லுவேன். இங்க பார், இவ தலைவி, நான் தலைவன். நாங்க தான் கட்சி தான். நாங்க சிஸ்டம் இருக்கிறவங்க இருங்க, இல்லன்னா வெளியில போங்கடா நாய்களா. யார பார்த்து நாய் நீங்க? உங்க எல்லாரையும் பார்த்தாண்டா சொல்றேன். நான் தலைவன். நாயும் பேயும் பண்ணியும் எருமையும் சிஸ்டம் இருந்தா இருங்க, இல்லன்னா இப்ப ஓடி போயிருங்கடா. எங்கடா போற? என் பொண்டாட்டி 6 மணில இருந்து காணுங்க. அவ தேடிட்டு போறணுங்க. என் தகப்பனை 6 மணில இருந்து காணோம், தேடிட்டு தான் போறேன். அதுக்கு எதுக்கு இத்த பெரிய லைட்? இவ்வளவு பெரிய லைட்லயே டிம்மா தாண்டா தெரியும். அண்ணா நீயானா இந்த சினிமால வரையாது? நீயானது எங்க நம்ப முடியல. ஆமாப்பா ஆமா, கூச்சமே இல்ல. பூங்கொத்துகள், இந்த பரிசு பொருட்கள்லாம் என்னைய பார்க்கும்போது வாங்கிட்டு வராதீங்க. தயவு செஞ்சு 4 புத்தகத்தையாச்சும் வாங்கிட்டு வந்து கொடுங்க. ரொம்ப நேரமா ஒரு தம்மி கொத்திட்டு இருக்கான் பாரு. நமக்கு எதுக்கு ஓப்பலாம்? நமக்கு எதுக்குன்னா நாட்டுல வேற எவன் தான் கேக்குறது? டேய் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா நீ ஒரு ஃபாரின் ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க அர்த்தமா? போடா, நமக்கு என்ன தெரியுமோ அதை செய்யுங்கடா, தெரியாது செய்யாதீங்க. போடா ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.